அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் போல் லீவ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. குக்கிங் ஒர்க் எதுவுமே இல்லை. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு சமையல் ஒர்க்குன்னு எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அண்ட் என் பொண்ணுக்கு வந்துட்டு அமேசான்லேருந்து நான் உருப்படியாக வாங்கின ப்ராடக்ட்னா அது இதுதான். ஒரு எப்படி சொல்ல, ஒரு சேவிங்ஸ் பாக்ஸ் மாதிரி வாங்கினேன். இதில் நான் அழிச்சிருக்க எல்லாமே அவள் சேவ் பண்ண அமௌண்ட் தான். நான் என்ன ஜஸ்ட் கொடுப்பேன், அவ்வளோதான். அதை அவள் தான் உள்ளே போடுவா. பயங்கர ஒரு எங்கேஜாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே. நான் அவகிட்ட சொல்லி தான் இதை வாங்கினேன். நீ இதில் ஒரு 1 lakh நீ சேவ் பண்ணிவிட்டு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நான் அந்த பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஓகேவான்னு சொன்னால் இன்ஷால்லா அது ஃபுல்லானதுக்கப்புறமா அவளை சொல்லி தான் நான் அந்த ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட சேவிங்ஸில் நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு இன்றைக்கி செல்ஃப் கேர் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்டுமே வந்துட்டு ஆஃபீஸ் போகலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் செல்ஃப் கேர் பண்ணுறதுக்காக நான் பயங்கரமாக கேண்டில்லாம் ஏற்றி வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னோடய ஃபீட் எப்போதுமே கொஞ்சம் க்ளீனாக தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா நான் வீட்லேயுமே மேக்ஸிமம் நான் செப்பல் போட்டு தான் நான் நடப்பேன். ஸோ அதனால் பெருசாக அழுக்கு கூட ஃபீட்டில் பார்க்க முடியாது. ஸோ எனக்கு கால் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். என் கால் நீட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது என்னவோ எனக்கு ஒரு ஹேபிட் மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. டின்னருக்கு வந்துட்டு அல்ஃபஹம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா அப்படி நாங்கள் அந்த டேயுமே அப்படி சூப்பராக போயிடுச்சு. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.